ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்களே இல்லாத உலகின் ஆபத்தான டாப் 10 நாடுகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இங்கு இருக்கிறாங்களாம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டங்கள். அனைத்து நாடுகளிலுமே மக்களை பாதுகாக்க சில சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது. அனைத்து நாடுகளிலுமே சட்டங்களை மீறுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சில நாடுகளில் சட்டத்தை முற்றிலுமே மதிக்காத மக்கள் இருப்பதால் அங்கு சட்டத்திற்கு எந்த மரியாதையும் இருப்பதில்லை. இந்த நாடுகள் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களின் சரணாலயமாகவுமே இருக்கிறது. இந்த நாடுகளில் சட்டம் இருந்தாலும் அதனை யாருமே மதிப்பதில்லை. சட்டத்திற்கு புறம்பான பெரும்பாலான நிகழ்வுகளை கொண்ட நாடுகள் என்னென்ன பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் இருப்பது கொலம்பியா. அரை நூற்றாண்டுக்கும் மேலான உள்நாட்டு போர், அரசியல் மோதல்கள், போதைப்பொருள் வர்த்தகம் ஆகியவற்றால் சிதைக்கப்பட்ட கொலம்பியா தனி மனித பாதுகாப்பு இல்லாத நாடாக உள்ளது. பெரும்பாலும் மத்திய கிழக்கு அல்லது ஆப்பிரிக்கா நாடு மிகவும் குழப்பமான நாடுகளின் பட்டியலில் இருக்கும் என நாம் யூகித்து இருப்போம். ஆனால் அனைத்து யூகங்களையும் தவிடு பொடியாக்கும் வகையில் கொலம்பியா முதலிடத்தில் உள்ளது. கொலம்பியா பணக்கார ஸ்பானிய ஒழுக்கமானவர்களுக்கும் பெரும்பான்மையான ஏழை குடிமக்களுக்கும் இடையில் ஆழமாக பிரிக்கப்பட்ட நாடு. போதைப்பொருள், பயங்கரவாத குழு, குடியிருப்பு குற்றங்கள், அரசியல் வன்முறை, போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது. லத்தீன் அமெரிக்க நாடு கிளர்ச்சி குழுக்களால் ஆதிக்கம் செலுத்தும் பலவீனமான மற்றும் ஆபத்தான நாடாக உள்ளது. அடுத்ததாக சோமாலியா. சோமாலியா ஒரு சிதைந்த நாடு. இது உள் மற்றும் வெளிப்புற சக்திகளால் சுரண்டப்படுகிறது. கொலம்பியாவை போல் அல்லாமல் இங்கு ஒரு நவீன சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறையில் உள்ளது. சோமாலியா இன்னும் தங்கள் பண்டைய முறையை கடைபிடிக்கும் ஒரு நாடாகும். அங்கு கிராமத்திலோ அல்லது நகரத்தில் உள்ள பெரியவர்கள் ஒரு தீர்வை வழங்குவதற்காக பிரச்சனையை விவாதிக்க கூடுகிறார்கள். சோமாலியாவில் வறுமை, பசி, உள்நாட்டு போர்கள் அனைத்தும் பொதுவானவை. இங்கு பெரும்பாலான குற்றங்களுக்கு நிலையான தண்டனை இல்லை. இத்தகைய கொடுமைகளுக்கு இந்த அமைப்பு வழி செய்கிறது. அடுத்ததாக பிரேசில். ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் தென் அமெரிக்க தேசங்களில் ஒன்றான பிரேசில் இருப்பது ஆச்சரியமாக இருக்கலாம். பூமியில் உள்ள நாகரிகமற்ற நாடுகளில் ஒன்றாக பிரேசில் கருதப்படுகிறது. மிக அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்றான பிரேசில் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாகும். நாட்டின் கொலை விகிதம், கொள்ளை மற்றும் கடத்தல் ஆகியவை அச்சுறுத்தும்படி உள்ளது. வறுமையும் கல்வியின்மையும் தவிர்க்க முடியாத காரணங்களாக நாட்டின் நிலையை விளக்குகிறது. அடுத்ததாக பாகிஸ்தான். பாகிஸ்தான் அதனுடைய சொந்த தவறான செயல்களால் பாதிக்கப்பட்ட நாடாகும். இன்று பாகிஸ்தான் இப்படிப்பட்ட அவல நிலைக்கு காரணம் உள்நாட்டில் வளர்க்கப்படும் பயங்கரவாதம் தான் காரணம். நாட்டில் சுற்றுச்சூழல் நிலைமைகள் மோசமடைந்து வரும் போதிலும் ஊழல் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாடு இப்போது சர்வதேச கண்காணிப்பில் உள்ளது மற்றும் பெரும்பாலான நாடுகளால் கருப்பு பட்டியலிலுமே வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இருந்து பயங்கரவாதத்தை வெளியேற்ற வெளிசக்திகள் முயற்சி செய்த போதிலும் நாட்டில் தீவிரவாத குழுக்களின் வலுவான இருப்பு உள்ளது. இப்போது தீவிரவாத அமைப்பிடம் நாடு சிக்கியுள்ளதால் நிலைமை மேலும் மோசமாக உள்ளது. நாட்டில் நியாயமான பெரிய பகுதிகளை வைத்திருக்கும் கிளர்ச்சி குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற கொடூரமான குற்றங்களுக்கு உதவுகின்றன. பெண்கள் உரிமைகள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் நாட்டில் மிக மோசமான நிலையிலே உள்ளன. அடுத்ததாக காங்கோ. காங்கோ பல பழங்குடியினர் மற்றும் இனக்குழுக்களுக்கு சொந்தமான ஒரு நாட்டிற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மாநிலங்களுடன் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மையம் தேவைப்படுகிறது. மத்தியில் அரசு இருந்தாலும் மத்திய அரசின் உத்தரவுகளை பின்பற்ற பழங்குடியினர் யாருமே தயாராக இல்லை. எனவே அரசாங்கத்தின் குறைந்தபட்ச அதிகாரம் இப்போது தங்கள் மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் நிற்கிறது. தாதாக்களும் போராளிகளும் தான் குடிமக்களை ஆள்வதுடன் பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் இங்கு தினந்தோறுமே நிகழ்கிறது. அடுத்ததாக புருண்டி. இந்த புருண்டி ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட நாடு. இங்கு சட்டவிரோத செயல்களுக்கு இன்னும் முடிவு வரவில்லை. அதிகாரம் இல்லாமை, உள்நாட்டு போர்கள் மற்றும் இனப்போர்களை அனுமதிக்கிறது. இது நிலைமையை மோசமாக்குகிறது. நாட்டில் வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெரும்பாலான மக்கள் HIV, எய்ட்ஸ் போன்ற நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஆபத்தான போர்களில் போராடுகிறார்கள். அரசு தனது குடிமக்களுக்கு அடிப்படை மருந்துகளை வழங்கும் நிலையில் கூட இல்லை. அடுத்ததாக ஈராக். ஈராக்கின் நிலையை உலகமே அறியும்.
கனிம வளங்கள் நிறைந்த ஒரு அழகான நாடு துரதிருஷ்டவசமாக அதிகார வெறி கொண்டவர்களால் சிதைகிறது. மக்கள் தங்கள் சொந்த தவறுக்காக தொடர்ந்து இறக்கிறார்கள். அதன் மிருகத்தனமான தலைவர் சதாம் ஹுசேனின் மரணத்திற்கு பிறகு ஈராக் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய திறமையான தலைவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்ததாக வெனிசுலா நாட்டில் மிகப்பெரிய குற்ற விகிதங்களுக்கு பலியாகிற மற்றொரு தென் அமெரிக்க நாடு இதுதான். கிளர்ச்சியாளர்களிடமிருந்து தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் தனது குடிமக்களுக்கு அடிப்படை பாதுகாப்பை வழங்க அரசால் முடியவில்லை. நாட்டில் கொள்ளை, கடத்தல் சம்பவங்கள் மிக அதிகமாக உள்ளன. உணவு மற்றும் அடிப்படை வளங்களின் பற்றாக்குறையே மக்களை வாழ்வாதாரத்திற்காக கொடூரமான வழிகளில் செல்ல தூண்டுகிறது. அடுத்ததாக மெக்சிகோ தென் அமெரிக்காவிலிருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு ஒரு முக்கியமான போக்குவரத்து புள்ளியாகும். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உருவாகும் இடமாகவும் உள்ளது. மரிஜுவானாவிற்கு அமெரிக்காவிலிருந்து வலுவான தேவை உள்ளதால் இந்த மோசமான வணிகத்தை முன்னெடுப்பதை விட பெரிதாக வளர்த்து வருகிறது. அண்மை காலமாக போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், போலீசார் மற்றும் இராணுவ முகவர்களுக்கிடையே மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த போரின் விளைவுகள் மிகவும் கடுமையானவை. ஈராக்கில் கொல்லப்பட்டவர்களை விட அதிகமான மக்கள் இங்கு இறந்துள்ளார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.